அக்டோபர் 18 சனிக்கிழமை. எலியா அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். 2 ராஜாக்கள் 2:11. இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அக்னி ரதமும் குதிரை வீரருமாயிருந்த எலியாவை சந்திக்கப் போகிறோம். அவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவர் பூமியை விட்டு கடந்து சென்று பல நூற்றாண்டுகளாகிவிட்ட போதிலும் கூட அவரது வாழ்க்கை வரலாறு இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் பக்தி வைராக்கிய அக்னியை பற்ற வைக்கக்கூடியதாயிருக்கிறது.